வயதான முதியவர் ஒருவர் தன் வீட்டிற்கு பின்னுள்ள நிலத்தில் உருளைக்கிழங்கு பயிரிட்டு வாழ்ந்து வந்தார். வயது முதிர்வு காரணமாக இந்த வருடம் நிலத்தை தோண்டி விதைக்க முடியவில்லை. மனமுடைந்த அவர் சிறையில் இருக்கும் தனது மகனுக்கு கடிதம் எழுதினார். அன்புள்ள மகனுக்கு, என்னால் இம்முறை உருளை பயிரிட முடியவில்லை. எனக்கு உதவி செய்ய நண்பர்களோ உறவினர்களோ யாரும் இல்லை. நீ இருந்திருந்தால் நிச்சயம் எனக்கு உதவி இருப்பாய் என்று வருத்தமுடன் எழுதினார். அக்கடிதத்தை படித்த மகனோ, தந்தையே, எக்காரணம் கொண்டும் அந்த நிலத்தை தோண்டாதீர்கள். அங்குதான் நான் துப்பாக்கிகள் மற்றும் திருடிய பணத்தை புதைத்து வைத்துள்ளேன் என்று பதில் கடிதம் எழுதினான். 10 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த முதியவர் மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன நடந்தது என்று புரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு திடீரென காவல்துறை வீட்டிற்கு வந்து பின்னால் உள்ள நிலத்தை முழுவதுமாக தோண்டி சோதனை செய்து ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சென்றுவிட்டனர். இப்போது நான் என்ன செய்வது என்று எழுதினார். பதில் கடிதம் எழுதிய மகன், இப்போது சந்தோஷமாக அங்கு உருளைக்கிழங்கு பயிரிடுங்கள். சிறைக்குள்ளிருந்து என்னால் செய்ய முடிந்த சிறிய உதவி என்று.